நிஜமாவே சமூகத்துக்கு தேவையான சிறந்த பரிசு தான் சார். எடுத்த விதம் அருமையாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு 30 வருஷம் கழிச்சு விஜயசாந்தி மேடம் பார்க்குற மாதிரியே இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. ஹார்ட் ஒர்க்கு. அதே மாதிரி அந்த ஒளிப்பதிவாளர் கேமராமேன் சங்கர் சார் சூப்பராக எடுத்திருக்காரு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா எடுத்திருக்காரு சார். பெண்கள் நாட்டில் நிறைய டிஸ்ட்ராக்ஷனாக லைஃப்பில் என்ன வேணாலும் வரும். அந்த மாதிரி லைஃப்பில் டிஸ்ட்ராக்ஷனான விஷயங்கள் வந்தாலும் தன்னோட அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் துடிக்கிற ஒரு பொண்ணு தான் நம்ம ஆக்ட்ரஸ் ஜான்விகா. நம்ம விஜயசாந்தி நம்ம ஸ்டண்ட்டு விஜயசாந்தி மாதிரி ரியலாக ஸ்டண்ட்டெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு போல்டு லேடியாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செமையாக எனக்கு சாங் பசுமை இயக்கம் பற்றின ஒரு சாங் போட்டிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அது நீட் அண்ட் க்ளீனாக நம்ம இடத்த வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காமெடியாக சில விஷயங்கள் நிறையா இருக்கும். நல்லாயிருக்கும். காமெடியாக இருக்கும் படம். சொல்லிட்டு ரொம்ப லவ்ஸ் எல்லாம் இருக்குது. அதான் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது ஒரு காமெடி லவ்ஸே தவிர அது முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு லவ்ஸ் இருக்காது. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற பெண்கள் ரொம்ப போல்டாக இருக்கணும். இராணுவத்திலலாம் அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத இந்த படம் சொல்லியிருக்கு. அதாவது நாட்டை பற்றியும் கொஞ்சம் யோசிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. அம்மாவோட ட்ரீம் இன்னைக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு. அம்மா இன்னைக்கு இல்லை எங்கள் கூட. பட் இல்லைனாலும் அவங்களோட பிளஸ்ஸிங்கோட மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்குமே சொல்கிறாங்க, எங்கள் பெரியம்மா மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி படம் பார்த்துட்டே நாங்கள் ரொம்ப வருஷமாயிடுச்சு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோன்னு சொல்லி ரொம்ப அப்ளாஸ் பண்ணாங்க. எல்லாமே டோட்டலி என்டையர் சப்ஜெக்ட்ல இருந்து நல்லா இருக்கு. எல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டண்ட் நல்லா இருக்கு. ஹனி பேபி சாங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹனி பேபி ஆக்சுவலி ஆடியன்ஸ் என்ன சொல்றது, அங்கே தியேட்டரில் அவங்க டான்ஸ் ஆடினாங்க, கிளாப் பண்ணாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு மூவி பார்க்குறோம். டைரக்டருக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. கலா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எங்கள் சித்தி, அவங்களோட ட்ரீம் இது, அது இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு அம்மா ஒரு அப்பா பொண்ணோட சப்ஜெக்ட் இது. என்ன சார் வாங்க வாங்க முக்கியமான ஆள் நீங்கள் வாங்க வாங்க. பார்த்த ரசிகர்கள் எல்லாம் நீங்களே கேட்டிருக்கீங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்க. அதே அம்மா சித்தி எனக்கு ஏ டு ஜெட் எது பண்ணாலும் ஜோன்னு அவங்களும் அந்த அளவுக்கு பாசமாக இருப்பாங்க. பட் அவங்க ட்ரீம் இன்னைக்கு கரெக்டான கேள்வி தான் கேட்டீங்க. சடனாக இதாயிட்டாங்க. அவங்களோட ட்ரீம் இது, அது நான் இன்னைக்கு அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். அது அவங்க எங்கே இருந்தாலும் எங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறாங்க. அவங்களோட எய்ம் என்னென்னா, எல்லா நிறைய திட்டங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. ஒரு கேர்ள் இப்படி இருக்கணும், ஒரு மல்டி டேலண்டட் கேர்ளாக அவங்க என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அம்மாவோட பிளஸ்ஸிங்னால இந்த மூவி நல்லா ஒன்றும். அவங்க ஒரு பெண்கள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், ஒரு அப்பாவோட பெண்ணு பாசம், தென் அந்த ஃபார்மிங் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, ஸோ நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் லேடியா இருந்து அவங்க விஷயம் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ராங் லேடியா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண பெரிய விஷயம். அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது அம்மாவோட பிளெஸிங் தான். கலாமோட பிளெஸிங், என் டீமோட சப்போர்ட். எனக்கு கலாம் மேடம் ஆக்சுவலாக நான் டைரக்ஷன் டீம் நான் தான் கூட இருக்கிறேன். ஆனால் என்னன்னா எங்கள் மேடமோட ட்ரீம் இது. ஆக்சுவலாக டே ஒன்றுலேருந்து அவங்கள மாதிரி ஒரு ஃபயராக ஒர்க் பண்ண முடியாது. நமக்கு அப்படி ஒரு படமாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க இல்லைன்றது மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. அவங்க ஆசை, அவங்க இன்னைக்கு இருந்ததான் நான் ரொம்ப மகிழ்ச்சி இருந்து கூட அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கலா மேடம் லவ் யூ. பட் அவங்க அம்மா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன். என்னன்னா அவங்க இல்லைன்னு ஃபீல் பண்ணால் நான் அழுதுடுவேன். ஒரு வேர்டு கூட நான் பேச முடியாது. அது நான் அழுதுட்டாங்க நீங்கள் நிஜமாக பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு அந்த அஃபெக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார் நான். பட் அவங்க என் கூட இருக்காங்க, என் பக்கத்தில் இருக்காங்கன்ற ஃபீலில் தான் மூவி பார்த்தேன். பார்க்குற எல்லாரும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாரும் சீனியர் மோஸ்ட்டு. அட் த சேம் டைம் நான் தேங்க்ஸ் சொல்லுவோம். எங்கள் கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டி பீப்புள் எல்லாம் வந்தாங்க. ரொம்ப அவங்களோட அஃபெக்ஷன் பிளஸ்ஸிங்னால கூட இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். படத்தை பார்த்தவங்க எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னாங்க. உங்களுக்கு வெற்றி தான். ஆனால் ஒரு டீமுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க? இந்த வெற்றி எப்படி கொண்டாடுவீங்க? கண்டிப்பாக நல்லா கொண்டாடுவோம். இந்த வெற்றி ஃபர்ஸ்ட் கலாமாக்கு தான் போகும். ஏன்னா அவங்க எங்கே இருந்தாலும் ப்ளஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நான் பேசுகிறேன்னா கூட அவங்களோட பிளெஸ்ஸிங் தான் எனக்கு ஸோ இந்த இது நீங்கள் மக்களுக்கு சேர வைக்கணும். என்ன சொல்கிறது, நீங்கள் தான் எங்களோட செலிப்ரிட்டி. நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா
மக்களுக்கு வந்து அது ஒரு டேக் பண்ணி அவங்களோட ரீச் ஆகிற மாதிரி பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மாவோட சார்பாக கலாம்மாவோட சார்பாக நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸ்டேஜ்ல வந்து விஜயசாந்தி லெவல் வந்து பேசுறாங்க. அப்படி எப்படி பாக்குறீங்க? என்ன ஃபைட் ஆக்ஷன்லாம் சொல்லுங்க. ஆக்சுவலி அது வந்து எனக்கு வந்து ஆக்டிங் அது பேஷன். அம்மா வந்து எனக்காக ஒரு ரெடி பண்ண ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு கிராஃபாக வந்தது. அது நான் பண்ணணும், அவங்களோட மோட்டிவேஷனும் அது அப்படிதான் இருந்தது. வில்லன் கேரக்டரை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து விஎம்எஸ் சுதாகரன் சொல்லுவாங்க, இல்லைன்னா பரிசு மூவி சுதாகரன் சொல்லுவாங்க. பட் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உங்களது. எனக்கு வந்து கிரண் ஜோடியாக பண்ணியிருக்காங்க, பேராக பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட் கேரக்டர். எது சொன்னாலும் கலாமா வந்து எது சொன்னாலும் கரெக்டாக பண்ணிடுவாங்க. அந்த ஜான் சொல்றது அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் வந்து மாயாஜாலில் வந்து அங்கே நிறைய பீப்புள் வந்ததுனால அங்கே இருக்காங்க அவங்க. பட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ க்ரௌடு வந்தது. ரொம்ப எல்லாமே என்ன சொல்றது, ரொம்ப ஹாப்பியாக பார்த்தாங்க எல்லாம். அந்த தூய்மை இந்தியா சாங் வந்து எல்லாம் கிளாப் அடிச்சாங்க. அப்பா பொண்ணோடு வரும்போது ரொம்ப கிளாப் அடிச்சாங்க. தென் வந்து அந்த ஃபோக் சாங் வரும்போது டான்ஸ் இந்த ஹனி பேபி வந்துட்டு அந்த ஆண்டி என்ன சொன்னாங்க. ஸோ அது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் அது ஒரு என்டர்டைன்மெண்ட். தென் வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்து அந்த சாங் வந்து அந்த சீரியஸ்னஸ் எல்லாமே இருக்கு சார். ஸோ எங்க கூட ஆக்ட் பண்ண எல்லாருக்கும் நான் ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன், தேங்க்ஸ் சொல்கிறேன். வணக்கம், நான் விஎம் சுதாகர் ஆக்டர். இந்த படத்தில் பரிசு படத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன், வில்லனாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து சாங் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எமோஷனல் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. படம் பார்க்குறதுக்கு வந்து இது வந்து யூ சர்டிஃபிகேட் படம், க்ளீனான படம். இந்த படத்தை வந்து எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மேடத்துக்கும் எனக்கான ஃபைட் சீன்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. எல்லா ஃபைட் சீனுமே அவங்க டூப் போடாமல் ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க. ரோப் ஃபைட் சீன் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து தேட்டரில் இன்றைக்கி வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. நீங்களும் பார்த்து